பணக்காரர்கள் பணக்காரர்களோடு சிநேகிதர் ஆவார்கள். படித்தவர்கள் படித்தவர்களோடு சிநேகிதர்கள் ஆவார்கள். மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், ஆசிரியர்கள் தங்கள் துறையை சார்ந்தவர்களோடு நண்பர்களாக இருப்பது உலக இயற்கை. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவமனையில் கடைநிலை ஊழியனோடு நண்பராக இருப்பது கூடாத காரியம் அல்லது இருப்பதில்லை என்பதை தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இயேசுவை குறித்து இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது. அவர் பாவிகளுக்கு சிநேகிதராக இருக்கிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கும் பொழுது எப்படி பாவிகளோடு சிநேகிதராய் இருக்க முடியும்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது என்கிற வார்த்தை இதிலிருந்து நிறைவேறுகிறது. இயேசு வேத வார்த்தையின்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கு வந்து பாவிகளை ரட்சிப்பதற்கு என்பதாகும். அதைத்தான் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்பதாக நாம் வாசிக்கிறோம். இதன்படி பாவிகளை அவர் சிநேகிக்கிறார். இன்னும் கூற வேண்டும் என்றால் பாவிகளை அதிகமாக அன்பு செலுத்துகிறார் என்பதாக அறிந்து கொள்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 - 12ஆம் வசனம் வரை திமிர்வாதக்காரன் ஒருவருக்கு இயேசு சுகம் கொடுக்கிறார். 4 பேர் அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு இருந்த வீட்டிலே அவர்கள் உள்ளே செல்ல இடம் இல்லாதபடியால் கூரையை பிரித்து திறப்பாக்கி அங்கு இயேசுவிற்கு முன்பதாக தூக்கி கொண்டு வந்த திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள். வசனம் இவ்வாறாக கூறுகிறது. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்பதாக கூறுகிறார். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு பாவங்களை மன்னித்த பின்புதான் அவர் பாவ மன்னிப்பு பெற்றவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனாக மாற முடியும். ஆனால் பாவங்களை மன்னிப்பதற்கு முன்பதாகவே அவர் மகனே என்று அழைக்கிறார். மகனே என்று அழைத்த பின்புதான் அவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்பதாக கூறுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், இயேசு கிறிஸ்து பாவத்தை தான் எதிர்க்கிறார் அல்லது பாவத்தை தான் வெறுக்குகிறார் என்பதையும், பாவிகளை அவர் நேசிக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்கிறோம். அவருடைய பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு முன்பதாகவே அவரை தன் மகனாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். அதே விதமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அவர் கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனார் வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது தூர இடத்திலே பார்த்தவுடன் தகப்பனார் தனது மகனை கண்டவுடன் ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிடுவதாக நாம் வாசிக்கிறோம். இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தகப்பனாரிடம் வந்து மகன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன் என்று கூறுவதற்கு முன்பதாகவே, மகன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு முன்பதாகவே அங்கு தகப்பனார் அவரை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், பாவி ஒருவன் இயேசுவிடம் வந்தால் அவன் பாவங்களை அறிக்கையிடுவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவர் சிநேகிதராக மாறிவிடுகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் அதிகமாய் நாம் அவரை குறித்து வாசித்தோம் என்றால், போதிக்கிறவராய் இருந்தது நிமித்தமாக இந்த உலக இயற்கையின்படி அவர் வேத பாரகரை போல அல்லது அதிகார வர்க்கம் கொண்ட வேத பாரகர்கள் பரிசேயர்களுடன் இருப்பார்கள் என அந்நாளில் இருந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் நினைத்தார்கள். ஆனால் அவர் பாவிகளோடும் உலகத்தில் புறம் தள்ளப்பட்டோருடனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இதன் நிமித்தமாகவே நாம் நன்றாக அறிந்து கொள்ளுகிறோம், அவர் பாவிகளை
அதிகமாக நேசிக்கிறார் என்பதாக. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தமாக அவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்து தமது அன்பை வெளிப்படுத்தினபடினாலே கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய், மற்றவர்களை நேசிக்கும் பழக்கம் உடையவர்களாய், மற்றவர்களை ஆதரிக்கும் பழக்கம் உடையவர்களாய் இந்த லெந்து காலங்களிலே நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய குணத்திற்கு எதிர்மறையானவர்களை நேசித்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், ஆனால் பாவம் செய்தவர்களை அவர் நேசித்தார், பாவிகளை அவர் நேசித்தார். இந்த லெந்து காலங்கள் நாமும் மற்றவர்களை நேசிக்க, அதாவது நமது குணத்திற்கு எதிர்மறையான குணம் உடையவர்களை கூட நேசிக்கும் எண்ணத்தை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்பதாக பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபத்திலே எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குரிய இந்த சிந்தையை உடையவர்களாய் மற்றவர்களை, அதாவது நமது குணத்திற்கு விரோதமான குணம் உடையவர்களையும், நமக்கு துரோகம் செய்தவர்களையும், நம்மை ஆதரிக்காதவர்களையும், நம்மை வெறுக்கிறவர்களையும் நேசிக்கும் குணமுடையவர்களாய் நாம் வாழுவோம். கடவுள் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லெந்து காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லெந்து காலமாக, இன்னும் கிறிஸ்துவை கிட்டி சேருகிற, அவரை அண்டி சேருகிற நல்ல ஒரு காலமாக அமையட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி பாவிகளாகிய எங்களை நேசித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நேசம், அதே சிநேகம் எங்களுக்குள்ளாக இருக்க, நாங்கள் மற்றவர்களை நேசிக்க, சிநேகிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் மடத்துல வேண்டிக் கொள்கிறோம். இந்த குணநலத்தோடு இந்த லெந்து காலங்களிலே இன்னும் அதிகமாய் உம்மண்டை கிட்டி சேர்வதற்கு கடவுளே நீர் எங்களுக்கு அருள் புரியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.